ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஸ்கொயர். இப்போ ரீசெண்டாக டிராகன் படம் ரிலீஸ் ஆகி தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு. ரெஸ்பான்ஸ்லாம் வேற லெவல். ஆஃப்டர் லவ் டுடேக்கு அப்புறம் பெருசாக எமர்ஜ் ஆகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும், ஒரு யங் ஹீரோக்கு இவ்வளோ ஒரு ஓப்பனிங் கிடைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயமா இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்படி ஃபியூச்சரில் ஒரு நல்ல ஸ்டார் வந்துட்டாருப்பா தமிழ் சினிமாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடியன்ஸ் இருக்காங்க. அதே நேரத்தில் இதை வச்சு ஒரு பிரச்சனை பஞ்சாயத்து வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயமும் போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். அது என்ன ஏதுன்றத ஓவரெல்லாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக அவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த படம் வந்து February 14 ரிலீஸ் ஆக வேண்டியது. விடாமுயற்சி 9 ரிலீஸ் ஆகுதுன்ற காரணத்துக்காக அவங்க போஸ்ட்பான் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் 21 வந்தது. இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் பயங்கர பிளாக் பஸ்டாக போயிட்டு இருக்கு. 3 நாளில் 50 கோடி ரூபா கலெக்ட் ஆயிடுச்சுன்னு வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்க பட்சத்தில் இப்போ நிறைய பேர் விடாமுயற்சி தாண்டா இதுகிட்ட இருந்து தப்பிச்சுது, டேய் நீ தப்பிக்கலடா, ஒன்னால தான் அவன் தப்பிச்சான் அப்படின்ற மாதிரி விடாமுயற்சியை போட்டு கலாச்சிட்டு இருக்காங்க. தென் 3 டேஸில் 50 crores சொல்லிட்டு அவங்க நம்பர்ஸே வர்றாங்க. நீங்க இப்போ வரையும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து ஒரு நம்பர்ஸை கூட விடுறதுக்கு நடுங்குறீங்க, அப்படின்னா என்ன நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா விஜய் அஜித்ன்றதை தாண்டி இப்போ பிரதீப் ரங்கநாதன், இது மாதிரியான யங் ஹீரோஸோட யங் ஃபேன்ஸ் லைக் எஸ்கே ஃபேன்ஸ், பிரதீப் ஃபேன்ஸ், இது மாதிரியான நியூ ஹீரோஸோட ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏகேவி சூர்யாவை மீம்ஸ் போட்டு கலாச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகிட்டு இருக்கு. விஜய் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுங்கிட்டாங்க, பாதி பேர் இங்கிட்டு வந்துட்டாங்க. அப்படி வந்து போயிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யங் ஹீரோஸ்க்கு இவங்களுக்கு வாரு அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து கிளப்பி விட்டுட்டு இருக்கானுங்க. அந்த மனுஷன் யாரு சண்டை சச்சரவும் இல்லாம, யார்கிட்டையும் எந்த விதமான கெட்ட பேர் இல்லாம, நான் இவங்களோட ஆளு அவங்களோட ஆளுன்னு சொல்லிட்டு காமிச்சுக்காம தனக்காக ஒரு படம் பண்ணி அதை அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு நல்லபடியா போயிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இப்ப இந்த மாதிரியான பஞ்சாயத்தெல்லாம் பண்ண வச்சு இப்ப அவரை வந்து ஒரு கெட்டவர்ன்ற மாதிரி போர்ட்ரே பண்ணா நாளைக்கு அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் படத்தை பார்ப்பாங்களா? ஸோ எப்பயுமே வந்து ஒரு ஹீரோ அவர் சைடா இருந்தா மட்டும்தான் வந்து சேஃப். இந்த மாதிரி ஒரு பிளாக் மார்க் வந்துச்சுன்னா, இப்படி ஒரு விஷயம் வந்து யாராவது இப்படி பண்ணி ட்ரிகர் பண்ணாங்கன்னா அடுத்து அஜித் சார் ஃபேன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் தொடர்ந்து நிறைய ஹேட் மீம்ஸ் போட்டு அவர் பத்தி ஸ்ப்ரெட் பண்ணுவாங்களே. இப்படி வந்து இருக்கும்போது லிட்டரலி அவருக்கு ஒரு நல்ல படமே ஃபியூச்சர்ல கொடுத்தலாம். இனிமே வரக்கூடிய அஜித் ஃபேன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க படத்தெல்லாம் கலாச்சிங்கள இந்த டிராகன் வரும்போது அடுத்து உன் படம் வரும்போது நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அந்த மாதிரி பண்ணாங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இப்பதான் அவர் வந்து எமர்ஜ் ஆகி வந்துட்டு இருக்காரு, ஒரு நல்ல ஹீரோ, கரெக்டா செலக்டிவா படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி அவர் போட்டு படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. தென் இதை தாண்டி இது படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நடந்த பிரச்சனை. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த அக்கப்போர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் மேலே எல்லா இன்டர்வியூ போட்டாலும் எங்கே கேட்டாலும் இது டான் 2 அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்லரை பார்த்துட்டு டேரக்டர் இவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ட்ரெய்லரை வந்து எவ்வளோ கொடுத்தா போதுன்றது படம் எடுத்தவங்களுக்கு தெரியும். ஒரு கியூரியாசிட்டி மேக் பண்ணுறதுக்கு இது என்ன மாதிரியான படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோனை கொடுக்கறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்கு எவ்வளோ கட் பண்ணால் போதும் அவ்வளோதான் கட் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு வரணுமா வரக்கூடாதுன்றது டிசைட் பண்ணுறது நீங்கள் தான். இதை வச்சுட்டு இது இந்த படம் அந்த படம் அந்த படம் இந்த படம்னு அந்த படத்தை பார்க்காமலே அடிச்சு விடுறது, இங்கேருந்து அடிச்சிங்களா அங்கேருந்து அடிச்சிங்களா, ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கு, இந்த படம் மொக்க ஊத்திக்கும், டானே ஓடலை இது ஓடுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொன்னாங்க. இதுல ஒரு பொண்ணு வேற இதுல சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதனை கேவலமாக கெட்ட வார்த்தையில் திட்டி, அஸ்வத் மாரிமுத்தை திட்டி, ஸோ இந்த மாதிரி படம் வந்து உருப்படாது, இதை பார்க்க போற நீங்களும் உருப்பட மாட்டீங்களா, அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அபியூசிவான வேர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி பேசியிருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணே வந்து பார்த்தீங்கன்னா படம் ஓகே தான், ஓகே நான் நினைச்ச மாதிரி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இப்போ பல பேர் டான் 2 காப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களாம் சாரி சார் தப்பா சொல்லிட்டோம், இது நல்ல படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளாப்ஸ் பண்ணி அவருக்கு வந்து அப்ளாக்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவர் வந்து இப்போ நிறைய பேர் அப்பாலஜிஸும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இங்கே கிளம்பே இப்போ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மாறிச்சு. எப்பயுமே ஒருத்தர் படம் வரதுக்கு முன்னாடி இறங்கி அட்டாக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. இப்போ சோஷியல் மீடியா எமர்ஜ் ஆயிடுச்சுன்ற காரணத்தினால இப்போ நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாமல் போயிருச்சு. என்னதான் இங்கிட்டும் அங்கிட்டும் பல நெகட்டிவிட்டி இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தாலும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த படத்தை நோக்கி வந்துட்டு இருந்தாலும், ஓவராலாக தியேட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணிட்டு இருக்கு டிராகன் அப்படின்னு சொல்லலாம். லிட்டரலி 3 days முடிஞ்சு 50 crores வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. ஸ்டில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கான ஹவுஸ்ஃபுல் புக்கிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கு. ஃபுல்லாக நிறைய இடங்களில் ஹவுஸ்ஃபுல்லாக தான் ஆகிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது அந்த அளவு ஒரு பெரிய கிரேஸ் இந்த படத்துக்கு இருக்கு. மோஸ்ட்லி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமேசிங்காக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே கவர் பண்ணிச்சுன்ற காரணத்தினால தமிழ் தெலுங்கு இந்த 2 சைட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரெஸ்பான்ஸ் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு 10 நாளுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா 100 crores இது போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சண்டேஸ் அந்த வீக்கெண்ட்லாம் வந்து பிச்சுக்கும் அப்படின்னு மாதிரி வேற
சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் தான். அந்த படத்தை வச்சோ அந்த மனுஷனை வச்சோ தயவு செஞ்சு சோஷியல் மீடியாவில் செய்யாதீங்க. முக்கியமாக இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் இப்போது பிரதீப் ரங்கநாதனை வச்சு அஜித் சார் அப்புறம் சூர்யா சார் இவங்களெல்லாம் அட்டாக் பண்ணுறன்ற பேரில் இவரோட ஃபீச்சரை நீங்கள் ஏதாவது பண்ணி முடிச்சு விட்டுட்டு போயிடாதீங்க. இதுதான் நான் வந்து பர்சனலாக கேட்டுக்கிறது. ரொம்ப ஓவராக எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு. அதுக்காக நான் அதை வந்து இப்போ மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா எந்த பஞ்சாயத்தும் இல்லாமல் நல்லா அவருக்கு தோன்ற படத்தையும் செலக்டிவான ஸ்டோரிஸையும் வந்து செலக்ட் பண்ணி நினச்சிக்கிட்டு அவர் பாட்டு போயிட்டு இருக்காரு. அந்த மனுஷனை எதுக்கு இவங்க கூட இழுத்து விட்டு இவரோட கெரியரை க்ளோஸ் பண்ண பார்க்குறீங்க? அவர் பாட்டு நல்லபடியாக நல்லா இந்த மாதிரி படம் பண்ணிக்கிட்டு போடி தானே. அவரை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி வம்பிழுத்து எல்லாம் தப்பு நண்பா. அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி டிராகனோட நான் ஸ்பாய்லர் ரிவ்யூவும் போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. தென் படம் உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? அந்த படத்தில் நானுமே சொல்லியிருப்பேன், படம் பார்த்து ரிவ்யூ எனக்கு வந்து மிக்ஸ்டு தான். பட் டெஃபினட்டாக வந்து தியேட்டருக்கு ஒர்த்தான படம். ஒரு பயங்கரமான என்டர்டெய்னிங் காமெடி ஃபன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பேன். லிட்டரலி எல்லாருக்குமே அதுதான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட தாட்ஸ் அண்ட் விசன்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்ணுறது வரையும் டாடா பை பை. டேக் கேர் ஃப்ரம் A Square.